எனக்கு உணவு வேண்டாம், என்னை விடுதலை செய்ய வேண்டும். உணவு தவிர்ப்பில் குதித்த பிள்ளையான் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. சிக்கிய மஹிந்த ராஜபக்ச. மஹிந்தவின் 8 வங்கி கணக்குகளில் 930 பில்லியன் ரூபாய் பணம். வெளிவந்த அதிர்ச்சி. உடனடியாக பிள்ளையானை விடுதலை செய்ய வேண்டும். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பமான உண்ணாவிரத போராட்டம். தையெட்டி காணியை அளவீடு செய்ய சென்ற பொதுமக்கள் மற்றும் அரசாங்க அதிபர் போலீசாரை வைத்து அடித்து விரட்டிய திஸ்ஸவிகாரையின் பிக்கு. தெற்கு கடலில் 400 கோடி ரூபாய்க்கு அதிகமான போதைப் பொருள் சிக்கியது. வளைத்து பிடித்த கடற்படை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்புலத்தில் இராணுவத்தினர் உள்ளதை நான் உணர்கின்றேன். சுரேசாலேவுக்கும் தொடர்பிருப்பது உறுதி. குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்த மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளர் சிறந்த அரசிங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான 8 வங்கி கணக்குகளில் 930 பில்லியன் ரூபாய் பணம் இருப்பதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட முறையில் அவதூறு பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இளைஞர் முன்னணியினர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் சமூக வலைதள கணக்குகளின் ஊடாக இவ்வாறான போலி செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் இதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாக தெரிவித்தனர். இந்த முறைப்பாட்டை முன்வைப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு உறுப்பினர் பசன் கஸ்தூரி, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பிந்து எனப்படும் தயாகாந்த பெரேரா மற்றும் கட்சி உறுப்பினர் எம் நிஷாந்த ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தனர். உண்மைக்கு புறம்பான இவ்வாறான அனாவசியமான பரப்புரைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என இதன்போது அவர்கள் வலியுறுத்தினர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் திடீர் சுகயினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுகயினம் காரணமாக கடந்த புதன்கிழமை பிற்பகல் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். கடந்த 4 நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவரது உடல்நிலை மோசமடைந்த காரணத்தினால் நேற்றைய தினம் வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. பிள்ளையானின் சிறைவாசத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை கட்டி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை முதல் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை கட்டி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தையெட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதனை தடுத்து நிறுத்த கோரி விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தையெட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் தேதி கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலர் மானா பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கூறியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையெட்டி விகாரை விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாரம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை நேற்றைய தினம் இரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையிலிருந்து விகாரை வழிபாட்டிற்கென பலர் வருகை தந்து விகாரையில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் காலை பலாலி போலீசார் விகாரை அமைந்துள்ள பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தமது காணிகளை அடையாளம் காட்ட என காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு வந்துள்ளனர். இருந்த போதிலும் காலை 9:30 மணி வரையில் காணி அளவீட்டு பணிகளுக்கு காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அவ்விடத்திற்கு வருகை தராத நிலையில் காணி உரிமையாளர்கள் மத்தியில் அச்ச நிலை உருவாகியுள்ளது.
தெரிவித்துள்ளது. அதேவேளை காணி அளவீட்டு பணிகள் தொடர்பில் புத்த சாசன அமைச்சோ மாவட்ட செயலரோ தனக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தல் எதனையும் வழங்கவில்லை. உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதுவும் இல்லாமல் விகாரை காணிகளை அளவீடு செய்ய அனுமதிக்க முடியாது என விகாராதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உயிர்த்த தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னால் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த சிலர் இருந்துள்ளார்களா என்ற சந்தேகம் எழுகின்றது. அதனால் இது தொடர்பில் உடனடியாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என கேட்கின்றோம். அதேபோன்று மகசோன் பலகாயவுக்கு பின்னால் சுரேஷ் சலே இருக்கிறாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது என சிவில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளர் சிரண்ட அரசிங்க தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உயிர்த்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்த கூற்றை அடிப்படையாக கொண்டு குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை நேற்று கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். உயிர்த்த குண்டு தாக்குதல் 2017 முதல் படிப்படியாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டம் என விசாரணைகளின் போது வெளிவந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். சஹ்ரானுக்கு இவ்வாறான தாக்குதலை மேற்கொள்ள அந்த காலப்பகுதியில் அவருக்கு பின்னால் யாரும் இருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் 2018 பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து தெல்தெனியா அம்பாறை பிரதேசங்களில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் மூலம் முஸ்லிம் விரோத சம்பவங்கள் இடம்பெற ஆரம்பித்தன. அந்த சம்பவங்கள் சஹ்ரானுக்கு முஸ்லிம் குழுக்களை இணைத்துக் கொள்ள வாய்ப்பாக அமைந்தது. அத்துடன் இந்த அசம்பாவிதங்களுக்கு பின்னால் மகசோன் பலகாய எனும் தீவிரவாத சிங்கள பௌத்த அமைப்பு இருந்தது. அந்த மகசோன் பலகாயவே அண்மையில் திருகோணமலையில் பிரச்சினை ஒன்றை ஏற்படுத்தி உயிர்த்த தாக்குதல் சம்பவத்துக்கு நீதியை தேடிச் செல்லும் அரசாங்கத்தை நிலையற்றதாக்க முயற்சிக்கின்றது. இதனை நாங்கள் தெளிவாக கண்டோம். மகசோன் பலகாய இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் அசம்பாவிதங்களை மேற்கொள்ளும் போது அதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். 2018 இடம்பெற்ற சம்பவத்துக்காக அமித் வீரசிங்கவை கைது செய்தார்கள். அவரின் உதவியாளர்களே திருகோணமலை சம்பவத்துக்கு பின்னால் இருக்கின்றார்கள். அதேபோன்று உயிர்த்த தாக்குதல் சம்பவத்துடன் ராணுவ புலனாய்வு பிரிவின் சுரேஷ் சலே உள்ளிட்ட சிலர் தொடர்பு இருப்பதாக தெரிவித்து இவர்களுக்கு எதிராக நாங்கள் 2021 நவம்பர் 15ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தோம். அந்த முறைப்பாட்டுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே நேரம் அண்மையில் சுரேஷ் சலேக்கு எதிராக சாட்சி கூறுவதற்கு வந்த ஒருவருக்கு ராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவரால் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணியிலேயே நாங்கள் இந்த முறைப்பாட்டை கையளித்து ராணுவ புலனாய்வு பிரிவு தொடர்பில் உடனடியாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என கேட்கின்றோம். அதேபோன்று மகசோன் பலகாயவுக்கு பின்னால் சுரேஷ் சலே இருக்கிறாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது. ஏனெனில் திருகோணமலை சம்பவத்துடன் தொடர்புபட்டிருந்த குணார குணத்திலக்க என்பவர் மகசோன் பலகாயவை சேர்ந்தவர். அவர் முன்னாள் ராணுவ அதிகாரி என்பது தற்போது வெளிப்பட்டுள்ளது. அதனால் சலே போன்றவர்கள் இணைந்து மேற்கொண்ட உயிர்த்த தாக்குதலுக்கு பின்னால் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் சிலர் இருந்துள்ளார்களா என்ற சந்தேகம் எழுகின்றது. அதனால் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை புனர்வாழ்வளித்து ராணுவ புலனாய்வு பிரிவை முறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தென்பகுதி ஆழ்கடலில் கடற்படையினரால் நேற்று வியாழக்கிழமை கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகில் இருந்த போதைப்பொருள் ஹெரோயின் என்பதும் அதன் பெறுமதி 400 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர குறித்த போதைப்பொருள் தொகுதியை நேரில் பார்வையிட்ட பின்னர் இந்த தகவலை வெளியிட்டார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் குறித்த படகில் 150 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து படகில் இருந்த 4 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 6 உர மூடைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த இந்த போதைப் பொருட்களுடன் படகு மற்றும் சந்தேக நபர்கள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டனர். இது குறித்து கருத்து தெரிவித்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர இந்த போதைப் பொருள் தொகுதி வெளிநாட்டு கப்பல் ஒன்றின் மூலமே வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் எங்களிடம் உள்ளன. அதன் அடிப்படையில் சர்வதேச ரீதியிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள 150 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயினின் சந்தை பெறுமதி 400 கோடி ரூபாய்க்கும் அதிகம், சில வேளைகளில் இதைவிட அதிகமாகவும் இருக்கலாம் என மேலும் தெரிவித்தார். ஈரானுடன் ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா மிகவும் நெருக்கமாக உள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தன்னிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக ஒப்படைப்பது உட்பட அமெரிக்காவின் கிட்டத்தட்ட அனைத்து நிபந்தனைகளுக்கும் தெஹ்ரான் இணங்கியுள்ளதாக அவர் உரிமை கூறியுள்ளார்.
இது பல வாரங்களாக நிலவி வந்த போர் பதற்றத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக கருதப்படுகின்றது. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் அதன் கையெழுத்திடும் நிகழ்விற்காகத்தான் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு நேரில் செல்லக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்த அடுத்த கட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை இந்த வார இறுதியில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடையும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு முன்னதாகவே இறுதி முடிவு எட்டப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனால் போர் நிறுத்த காலத்தை மேலும் நீட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படை ஏற்படுத்தியுள்ள கப்பல் போக்குவரத்து முடக்கம் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருவதாகவும் அது ஈரானுக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஒரு எச்சரிக்கையையும் ட்ரம்ப் விடுக்க தவறவில்லை என்பதுடன் இந்த ஒப்பந்தம் தோல்வியடையும் பட்சத்தில் ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோர் ஏற்கனவே சில அடிப்படை இணக்கப்பாடுகளை எட்டியுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையிலும் பிராந்திய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெத்ருஓயாவில் நேற்று வியாழக்கிழமை நீராடச் சென்ற 15 பேரில் 10 பேர் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானார்கள். இந்த நிலையில் நீரில் மூழ்கியவர்களில் 2 காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதுடன் மேலும் 2 சடலங்கள் மீட்கப்பட்டது. இதனை அடுத்து நீரில் மூழ்கி காணாமல் போனவர்களில் மேலும் 4 பேரின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மேலும் காணாமல் போயுள்ள 2 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அனர்த்தம் நிக்கவரட்டிய குரட்டிய ககமுல பகுதியில் இடம்பெற்றுள்ளது.